ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஒரு 6 o'clock அப்படிங்கும்போது ஒர்க்லேருந்து வந்துடுவேன். வந்ததுக்கப்புறமா வெளியே வந்து பால் போட்டுருவாங்க. பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கையோட நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிடுவேன். அந்த டைமில் டியூஷன் குட்டீஸ்க்கு டியூஷனும் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு டின்னர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி தான் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, குட்டீஸ் இருக்கும்போது சப்பாத்தி வந்து மாவு பிணைஞ்சிட்டு சைட் பை சைடு அப்படியே வந்து இட்லி தோசைக்குமே மாவு தீர்ந்துருந்தது. அந்த வேலையும் பார்த்துட்டு அப்படியே மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு சின்ன வேலைகளை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 9:30 10 o'clock ஒர்க் போனோம் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வருவோம். 6 மணிக்கு வந்தோன்னா 8 மணி வரைக்கும் டியூஷன் குட்டீஸ் கூட. 8 மணிக்கு மேலே டின்னர் செய்யணும். அதுக்கப்புறமா மறுநாள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கரண்ட் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. சிலர்லாம் நார்மலாகவே கை போட்டு கலந்து வச்சாங்க அப்படின்னாலே மாவு வந்து ஒரு 4 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும். ஆனால் என்னோட கைக்கு மாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிக்கவே செய்யாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலக்குள்ளே நல்லா புளிச்சிக்கும். ஸோ அந்த கேப்பில் கையோட சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டேன். குழம்பு வந்து மதியம் லஞ்சுக்கு செஞ்சதே கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால அதுவே போதும்னு தோணுச்சு. பெருசாக ஒன்றும் செய்யலை. அப்படியே வந்து சிங்கில் பாத்திரம் வந்து சைட் பை சைடு இருந்தது. ஸோ அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தனியாக நின்று செய்யணும் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்படியே வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணது போக சப்போஸ் ஏதாவது 2-3 மீதம் இருந்ததுன்னா அதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிருவேன். மறுநாள் காலையில் தேவைப்பட்டதுன்னா சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே இந்த கேப்பில் ஏதாவது பொருளெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அந்த வேலையுமே சைட் பை சைடு வந்து பார்த்துட்ருப்பேன். அன்றைக்கி வந்து ஆயில் தீர்ந்துருந்தது. கையோடு அதையுமே ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிச்சனில் நிற்கும் போதே சின்ன வேலைகள் ஏதாவது மளிகை சாமான் ஃபில் பண்ணணும், இல்லை பாக்ஸ் ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பண்ணி வச்சுருவேன். சப்போஸ் இதுக்காவது டைம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் தனியாக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த டைம் பண்ணுறது ஏதோ டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணும்போதே இந்த மாதிரி வந்து ஒரு சில வேலைகளை அப்பப்போ பார்த்து வச்சுருது. அப்படி சப்பாத்தியும் போட்டுட்டு மறுநாள் காலையில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே ஃப்ரிட்ஜில் பார்த்துருவேன். ஏதாவது காய்கறி கட் பண்ணி வைக்கணும்னு இருந்ததுன்னா சப்பாத்தி வந்து வெந்து முடிக்கிறதுக்குள்ளே சைடில் அந்த வேலையுமே பார்த்துருவேன். பட் இன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு. ஈவினிங் தான் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் வந்து சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு வந்து கிச்சன் கிளீனிங் அஸ் யூஷுவல் எப்பவும் போல இருக்கும். ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினோன்னா தான் காலையில் எந்திரிச்சு அப்படி ப்ளசண்ட்டாக இருக்கும் டே பார்க்குறதுக்கு. இல்லையா ஏன்டா விடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே தோணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம டக்குன்னு சமைச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் தோணும். பட் அந்த டைம் வந்து கிச்சனை மெஸ்ஸியாக பார்க்கும்போது இதெல்லாம் என்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு என்னைக்கு வேலைக்கு கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து சும்மா ஒரு 4 நாள் இல்லைனா ஒரு 1 month வரைக்கும் போகலாம் ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படின்னு மட்டும்தான் நான் பிளான் பண்ணி போனது. பட் அங்கே போனதுக்கப்புறமா வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ வேற ஆள் போடுற வரைக்கும் மட்டும் வாங்கம்மான்னு சொன்னதுனால என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே மாவெல்லாம் ஆட்டி முடிச்சு எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா எப்பவும் போல் கிரைண்டர் மிக்ஸி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையுமே கையோட க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் டேவை ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். கிரைண்டர் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. கையோட வந்து இண்டக்ஷனுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். பட் சோப் போட்டு க்ளீன் பண்ணுவேன்னான்னு கேட்டால் ஏதாவது நான்வெஜ் புழங்கிட்டோம் வீட்டில் தீபம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். அது இல்லை அப்படின்னாக்கா
எப்போவுமே மோஸ்ட்லி வந்து நைட்டு உப்பு தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குவேன். பட் எல்லா நாளும் இப்படி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நாளும் நமக்கு உடம்பு ஒரே மாதிரி இருக்காதுல்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இச்சா போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி இருக்கிற அன்றைக்கி நான் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே மாட்டேன். ஃபுல்லாக விட்டுருவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எல்லாம் நல்லா பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் மறுநாள்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து வேலைக்கும் போயிட்டு இருப்போம். பட் வீட்லேயும் வந்து கரெக்டாக வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்போது நானே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன், தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து என்னை எந்த வேலையும் சொல்லிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருங்க அப்படின்னு. டிடியோ அவங்களுமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியுது. ஸோ அட் த சேம் டைம் ஒர்க்கையும் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போதைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஷாப்பில் தான் இருக்கேன். எனக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. சேலரி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டே இல்லைனா கூட நானாக நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. பஸ்ஸை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, யாருக்குமே எதையும் டிபெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம வந்து ஒர்க் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்டபுளையும் நம்ம யோசிக்கணும்ல. சும்மா வந்து சேலரி கிடைச்சா போதும் எங்கேயாவது போய் மாட்டிட்டு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா, பஸ்ஸை நம்ம எதிர்பார்த்துருக்கணும். ஸோ இது வந்து எந்த சுச்சுவேஷனும் இல்லை, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு கிச்சனையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா மறுநாள் காலையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுமே கையோடு வந்து யோசிச்சிருவேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு வச்சோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அப்படியே கடன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளும் ஹரிபரியாக இல்லாமல் வேலைக்கு வந்து ப்ளசண்ட்டாக கிளம்பலாம். வெண்டைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாளைக்கு வந்து ஏதாவது குழம்பு இல்லைனா வந்து ஏதாவது கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன். ஏன்னா காலையில் நம்ம தண்ணியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஜெல்லி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வேலையை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு ஸோ நைட்டு வந்து இந்த ஒர்க் ரொட்டீன்லாம் முடிக்கும்போது மணி வந்து ஒரு 10:15 கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஃப்ரீயாக தூங்கலாம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோனையும் டக்குன்னு சமைக்கிறோம், வேலைக்கு கிளம்புறோம், அவ்வளோ மட்டும்தான். பட் சம்டைம் வந்து எனக்கு இதெல்லாம் தோணும், நம்ம எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கோம், நம்ம யாருக்காக ஓடுறோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்லாம் வந்து எனக்கு தோணும். ஆனால் ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நான் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது நிறைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நல்ல மனசு, நல்ல ஃபேமிலி, நல்ல குணம், இதை வச்செல்லாம் நம்மளை வந்து யாருமே இட போடுறது இல்லைங்க. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்ககிட்ட கார் இருக்கா, உங்ககிட்ட வீடு இருக்கா, நீங்கள் என்ன கேரக்டராக வேணாலும் இருந்துட்டு போங்க அப்படிங்கிறத வச்சு தான் 80-90% வந்து பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து கஷ்டப்பட்டாமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பாசிபிளே கிடையாது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்லலாம் 2 பேர் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா தான் ஃபேமிலியை ஒரு அளவுக்காவது நம்ம நினச்ச மாதிரி கொண்டு போக முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். வீட்டில் பணம் இல்லைன்னா சண்டை வரும், சண்டை வந்ததுன்னா ஃபேமிலியில் நிம்மதி இருக்காது. ஸோ இதுதானே உண்மை. அதனால் மோஸ்ட்லி நான் முடிஞ்ச வரைக்குமே வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து யோசிப்பேன். மறுநாள் காலையில் டே வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கையோடு லோட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மற்ற வேலைகளையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சம்டைம் வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க, நான் தான் செய்யணும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. சில நேரம் அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ திரும்ப அன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மறுநாள் காலையில் எப்பவும் போல் குக்கிங் மட்டும் முடிச்சுட்டு துணியை மட்டும் போட்டு விட்டுட்டு கிளம்பிட்டேன். மறுநாள் ஈவினிங் வந்து இந்த ரொட்டீன் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல கிச்சனை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு இதை கொஞ்சம் ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ கொஞ்சம் கிச்சன் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலே நம்ம கிச்சன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசிங் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மைண்டை ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். இதை நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பில் இது கண்டிப்பாக பாசிபிள் தான். பட் எனக்கு இதெல்லாம் டயர்டாகி நான் ஒரு இடத்துல அப்செட் ஆகி நான் உட்காந்துடலாமான்னு நினைப்பேன். ஸோ நம்ம ஏன் வேலைக்கு போகணும், கம்முன்னு பார்த்துக்கலாம், எதுக்காக இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு தோணும். பட் அந்த டைம்லலாம் எனக்கு என்ன தோணுன்னா, இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், பட் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை எத்தனை பேர் உதாசீனம் பண்ணியிருப்பாங்க, அவங்க முன்னாடிலாம் நம்ம இன்னும் நல்லா வாழ்ந்து காட்டணும் இல்லையா அப்படின்னு வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓட வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மறுநாளுக்கு என்னென்ன வந்ததுமே பால் வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ பாலில் வந்து வீட்டிலே நம்ம பன்னீர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ காலையில் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து கட் பண்ணி மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு
அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணதான். பட் ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பராக வந்திருந்தது. பட் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணும்போது பன்னீரில் ஏதாவது ரெசிபி செய்யலாம் அப்படின்னு வந்து சப்பாத்திக்கு ட்ரை பண்ணனா, பட் சீரியஸ்லி சொல்கிறேங்க, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணி நல்லா சாஃப்டாக கிடச்சிருந்தது. எடுத்து ஃப்ரிட்ஜில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் ஏதாவது வந்து லஞ்சுக்கு அப்படி இல்லைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் யூஷுவல் முதல் நாள் மாதிரி தான் இன்றைக்குமே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நான் யோசிச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தூங்க போனேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருந்தது. இன்னும் வந்து விலாக் வந்து மறுநாள் காலையில் அப்படியே கண்டினியூ ஆகும். காலையில் ஒரு 6:15 அப்படிங்கும்போது தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா அன்றைக்கி ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. சில நேரம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்து தான் வேலை பார்ப்பேன். ஸோ ஹரிபரியாக எழுந்திரிச்சு வேணான்னு சொல்லிவிட்டு காலையில் அப்படி நல்லா ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு அப்படியே ஒர்க்கை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து இதெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது தான். ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு 10 o'clock to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அப்படி ரோபோ மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு பிடிச்ச டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நேற்றே நைட்டை வந்து கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தூங்க போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வந்து க்ளீனிங் வேலைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஏன்னா ஃப்ரைடே கிட்ட தான் இருக்குது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதனால் அந்த வேலை இருக்கிறதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் தூங்க போயிருந்தேன். இன்றைக்கி காலையில் சிம்பிளாக ஏதாவது பருப்பில் பண்ணிவிட்டு ஸோ தொட்டுக்கிறதுக்கு வந்து பன்னீர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து வச்சுருந்தேன். அப்படியே ஹஸ்பண்டுமே வந்து அவங்களோட வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படியே டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே சாம்பார் தான் இன்றைக்கி ரெடி பண்ணணும். சுரக்காய் வந்து கொஞ்சம் வாங்கினது இருந்தது. ஸோ அப்படியே சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு பன்னீரில் வந்து அப்படியே சிம்பிளாக வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்லா வந்ததுன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக வந்துருந்தது. சுரக்காய் சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு இதை பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு தூங்கும் போதே கருப்பு கவுனி அரிசி சுண்டல் எல்லாம் ஊற போட்டு தான் தூங்கியிருந்தேன்னா, அதனால் காலையில் எந்திரிச்சதுமே இந்த வேலையை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்தது. மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நைட்டில் வந்து கிச்சனை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னாலே காலையில் எந்திரிச்சு ப்ளசண்ட்டாக நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லுமே நமக்கு ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி நல்லா சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ தொட்டுக்கிறதுக்கு சுரக்காய் சாம்பார் என்ன லஞ்சுக்கு நாங்கள் செய்கிறோமோ அதே வந்து கஞ்சிக்குமே நாங்கள் வந்து தொட்டுக்குவோம். அது கருப்பு கவுனி அரிசி கஞ்சியாக இருந்தாலும் சரி இல்லை மாப்பிள்ளை சம்பா இல்லை சில நேரம் வந்து ஏதாவது எல்லாம் மில்லட்டும் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் ஓகே தான். அப்படியே வந்து ரசமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான், இதெல்லாம் பெருசாக காட்டணுங்கிறது இல்லை. இது அஸ்யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும்ல. அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு சைட் பை சைட் நானுமே சாப்பிட்டுட்டு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு கையோட நான் சாப்பிட எடுத்து வச்சுருவேன். நான் வந்து இப்படி தாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். சாம்பார் ரசம் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. கையோட ட்ரை ரோஸ்க்கு மட்டும் மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் காரமாக சேர்க்க வேணான்னு நான் வந்து காரம் சேர்க்கலாம். இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து சேர்த்துருந்தேன். கொஞ்சம் நல்ல பன்னீர் சாஃப்டாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்களா. 2-3 வீடியோ ரெஃபர் பார்த்துட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ரியலே ரொம்ப நல்லா வந்திருந்தது. பட் ரொம்ப சிம்பிள் தான். பட் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவலாக முட்டை, பச்சைப்பயிறு, புரோட்டீன் வந்து ஹெவி புரோட்டீன் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நல்லா வந்திருந்தது. பட் அடுத்த நாள் வந்து ஏதோ ரெசிபி குழம்பு ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொதப்பிட்டேன். நல்லாவே வரல. பட் இது கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அப்படியே வந்து நானும் கிளம்பிட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கஞ்சி எடுத்து வச்சுட்டு பாலெல்லாம் கொஞ்சம் மீதம் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வெளியில் வச்சுட்டு போனோம் அப்படின்னாலும் கெட்டுரும். அப்படியே கையோட வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கையோட அதையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தான் வேலை கிளம்புறது. சுண்டல் ஊற வச்சுருந்தது அதை வந்து முளைக்கட்டுறதுக்காக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ சைட் பை சைடு சாம்பார் குளிச்சிருச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு, ரோஸ்ட்டும் ஒரு பக்கம் ரெடி ஆயிரும். ஸோ அப்படியே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும்.
சில நேரம் வந்து சாம்பார்லாம் கொஞ்சம் மீதம் இருந்ததுன்னா நைட்டு வந்து இட்லி தோசை எதுக்காவது ஆகும்னு நினச்சிப்போம். ஸோ அதனால் வந்து காலையில் செய்கிறது தான் ஈவினிங்லாம் சாப்பிட மாட்டேன் அம்மான்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம அதை தான் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நான் பழசு சாப்பிட மாட்டேன், நேற்று வச்சது சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் கடவுள் இன்றைக்கி நமக்கு படி இழந்தது இது போதும்னு சந்தோஷமாக நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னாலே கண்டிப்பாக நமக்கு போதும். ஸோ இன்றைக்கி கடைக்கு வந்து மோர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக மோர் தான் வந்து சிலிப்பிட்டுருக்கேன். ஸோ கடையிலேருந்து மோஸ்ட்லி தயிர் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டில் போடுறதில்ல, இப்போ கொஞ்சம் ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரதுலேயே நல்லா தயிர் சிலிப்பி அதுவே வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்குவேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாம்பார் தொட்டுக்கிட்டோம். ஸோ லஞ்ச் வந்து சாம்பார், ரசம், பன்னீர் வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். இது நம்ம வேணும்னா நம்ம ஆயிலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஓகே இல்லை. அதனால் அப்படியே தோசைக்குள்ளே போட்டு இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு, ஸோ அப்படியே ட்ரை ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 9:45க்கு நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லா டிஃபன் பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு துணி ஏதாவது காய போடுறது இருந்ததுன்னா அதையுமே எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஸோ அப்படியே ஹஸ்பண்ட் என்னையை வந்து இறக்கி விட்டுட்டு அவங்களுமே வந்து டியூட்டி கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பன்னீருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.